ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் சையத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்பிசி அங்கே பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து சில கான்ட்ரவர்சிஸ் சொல்ல முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்குது, தென் தமிழ் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸில் என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சோ அதே கம்ப்ளைண்ட் வந்து மெயின்ஸில் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி ஆஸ் ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினராக ஐ நீட் டு அனலைஸ் இட். ஸோ அது நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே பார்த்துட்டு ஸோ அதோட அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஏன் இந்த பிரச்சனை இப்போ வந்துச்சு? ப்ரிலிம்ஸ்லேயே வந்து இங்கிலீஷ் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துச்சு. பட் அது இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ மெயின்ஸ்லேயே அதே டாக் திரும்பவும் வந்திருக்கு. மெயின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ் ஈஸி, தமிழ் வந்து டஃப் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாலுமே அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்றது ஒரு இங்கிலீஷ் ட்ரைனராக இருக்க எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு பேப்பர் ரிவ்யூ பண்ணுறவங்க, கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பண்ணுறவங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அது ஈஸின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி சிலபஸ் ஓவர்வியூ பண்ணிடலாம். நம்ம குரூப் 2A மெயின் சிலபஸ், இங்கிலீஷோட சிலபஸ் இவங்க வியூ பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்குது. சினானியம், ஆன்டோனியம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிகல், ப்ரிப்போஷன். ஸோ இதில் இந்த 4 பார்ட் எல்லாமே வந்து வெக்காபுலரி சொன்னால் நம்மளுக்கு இவ்வளோ நாள் வந்து லாங்குவேஜ் வந்து கொஷின்ஸ் வந்து மோர் ஆர்லெஸ் ஸ்கூல் புக்ஸில் இருந்து தாங்க வரும் அதிகமாக. இஃப் யூ ஆர் டேக்கிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் எது இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் தான் வரும். பட் இந்த வாட்டி வந்து அவங்க ஸ்கூல் புக்கை அந்தளவுக்கு டச் பண்ணலை. எல்லாமே அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின்ஸ். ஏன்னா இது மெயின்ஸ் லெவல் சொல்லி இப்போ வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி கொஷின்ஸ் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக ரொம்ப அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் நிறைய பேர் தடுமாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னது, எங்கிட்ட ஃபீட்பேக் சொன்னது என்னன்னா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார், எனக்கு இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் வருமா, அந்த ப்ரெஷரில், அந்த லாங்குவேஜ் ப்ரெஷர்லேயே நான் ஜிஎஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்லேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இந்த ஆப்ஷன் வருமா, இந்த ஆப்ஷன் வருமா. அதே மாதிரி டென்சஸ் கொஷின்லேயும் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வாய்ஸஸ் கொஷின்ஸ்லையும். ஸோ கிராமர் டாபிக் பொறுத்தவரைக்கும் இங்கே ட்விஸ்டே எங்கே அதிகமாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா வந்து ஹோமோஃபோன்ஸில் நிறைய பேருக்கு அந்த கொஷினே புரியல. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்க வராங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி அந்த கொஷின் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக புரியல. ஸோ அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எவ்வளோ கொஷின் டஃப்பாக இருந்துச்சு நம்ம முதல்ல பார்க்கலாம். லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ் அ ட்ரைனராக அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து மீடியம் டு டஃப் தான், ஈஸி டு மாடல் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பிளெண்டிங் வேர்ட்ஸ் பார்க்குறப்ப 2 கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அது அவுட் ஆஃப் புக்கில் தான் வந்துச்சு. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 2 கொஷின் வந்து இதுவா அதுவா அல்ல அதுவா இதுவான்னு சொல்ல கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சு கூட டஃபாக கொஷின்ஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லி டிஎன்பிசி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் அப்கமிங் எக்ஸாம். எந்த டாப்பிக்குமே லைட்டாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸில் கூட சவுண்டை வச்சு வந்து கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்டிங் ஒரே மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸில் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குன்னா காம்பினேஷன்ஸ் இருக்கும். நவுன் ப்ளஸ் வேர்ப்னா என்ன வேர்டு இருக்கும், வேர்ப் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன்னா என்ன வேர்டு இருக்கும். பட் இந்த வாட்டி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிலாம் கேட்கல. கன்டெக்சுவலாக எந்த வேர்டு அங்கே ஃபிட் ஆகும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கன்டெக்சுவல் நாலேஜ் இருக்கணும். அந்த டைம்ல எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் தோணுச்சு. பட் ஆன்சர் வந்து அப்படி இருக்காதுல்ல, ஒரு ஆன்சர் தான் ஆப்ஷனாக ஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப சினானிம், ஆன்டோனிம்ஸுமே 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 4மே அவுட் ஆஃப் புக்லேருந்து மோஸ்ட்லி வந்திருக்கு. புக்லேருந்து கேட்டாலும் அது நிறைய பேர் படிக்க முடியல. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பொறுத்திருக்கு ஒரு புது டைப் ஆஃப் கொஷின் வந்திருக்கு. இது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இல்லை, கொஞ்சம் ஹை லெவல் டிகிரி லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது ப்ரிப்போசிஷனுமே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் இதுதான் ஆன்சர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஆன்சர் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. அது என்ன நம்ம பார்த்துடலாம், கல நிலவரம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இதுதான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். பிளெண்டிங் வேர்ட்ஸ் பார்க்குறப்ப இந்த ஃப்ரெண்ட் எனிமி, அதே மாதிரி காசிவிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இவங்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இங்கே பின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுலேயே எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. இதில் எதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் ஏகப்பட்ட வேரியேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஏவா பிஆல, சிஆ டிஆல, டிஆ பிஆ சொல்லி ஸ்டாஃப்குள்ள மத்தியிலே அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது.
அதே மாதிரி இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்குறப்ப இந்த கொஷின்லாம் பார்க்குறப்ப டிசிப்ளின் பார்க்குறப்ப இந்த சி ஆப்ஷனுமே வந்து ஆர்சியில் இருக்குது, டி ஆப்ஷனுமே ஆர்சியில் இருக்குது. சரிங்களா? ஸோ எனக்கு என்ன கன்க்ளூஷன் என்னன்னா, இங்கே எனக்கு பிஆ சிஆர்டிஏ இந்த கன்ஃபியூஷனில் வந்து நிற்கிது. அதே மாதிரி எசென்ஷியல் சொல்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், கம்பல்சரியும் சொல்லலாம், ஆர் நெசசரி கூட சொல்லலாம். அந்த கன்டெக்சுவலாக என்னன்னு நம்ம அங்கே கெஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினானிம் விஷயத்தில். இந்த கொஷினை நிறைய பேர் ஸ்லிப் ஆனாங்க. அதே மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அஃபிக்ஸ் கேட்டிருக்கா. அஃபிக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் தான் அஃபிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அஃபிக்ஸில் கூட நிறைய பேர் ட்ராப் ஆனாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அன்அலைண்டும் சொல்லலாம், மிஸ் அலைண்டும் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். பட் இங்கே வந்து மிஸ் அலைன் தான் கரெக்டாக இருக்கும். கண்டெக்சுவலாக பார்த்தா மிஸ் அலைன் தான் கரெக்டாக இருக்கும். பட் நிறைய பேர் அன்அலைன் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஷி நரேட்டட் இன்சிடென்ட் இன் அண்ட் இன்இமிட்டபிள், இங்கே இன்இமிட்டபிள் தான் வரும். ஸோ இங்கே இன்இமிட்டபிள் தான் மோஸ்ட்லி வரும். அன்லிமிட்டபிள் இங்கே போட்டிருக்காங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லேயே வந்து டஃப்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஷின் டேக் பார்க்குறப்ப ஜென்ரலாகவே எப்படின்னா பாசிட்டிவ் கொஷின்னா நெகட்டிவ் டேக் போடுவோம், நெகட்டிவ் கொஷின்னா பாசிட்டிவ் டேக் போடுவோம். ஆனால் இந்த கேசஸ் பார்க்குறப்ப எல்லாரும் லெட்டை வச்சே வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய லெட் வச்சே ட்விஸ்ட் பண்ணி அப்ஜெக்டிவ் கேஸில் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் கேஸில் லெட்டை வச்சு அப்ஜெக்டிவ் கேஸில் கேட்குறது மொதல் வாட்டி இதுதான். எப்போவுமே லெட்டர்ஸ் வச்சே கேட்ப கொஷின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். பட் இங்கே லெட்டை வச்சு சப்ஜெக்ட் வந்து அப்ஜெக்டிவ் கேஸில் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆச்சு. ஏன் ஷாண்ட் ஹிம் வராதா, இல்லை ஷால் ஹிம் வராதா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆச்சு. அதே மாதிரி சினோனிம் ஆன்டோனிம் பார்க்குறப்ப இந்த யாங்க்டுலாம் இந்த வேர்டெல்லாம் ரொம்ப டஃப்பான வேர்டுங்க. யாங்க்டு, விவேஷியஸ். அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா இங்க ஆன்டோனிம் தான் கேட்டிருக்காங்க, சினோனிம் கேட்கல. நிறைய பேர் சினோனிம் போட்டு வச்சதும் இருக்கு. அதே மாதிரி இன்சோலன்ஸ்னா ரூட்னஸ் ஆக்சுவலா, பட் ப்ரூடன்ஸ்னு ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வேர்டுக்கான மீனிங்லாம் கெஸ் கூட பண்ண முடியாது. ஸோ it will be very tough to guess the word meaning. சரிங்களா? இங்கே சினோனிம் ஆன்டோனிம்ஸ் தான் டஃபாக. கொஷின் டேக்லேயும் புது கான்செப்ட் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் நீங்கள் பார்க்குறப்பையும் பார்த்தா புதுவான வேர்ட்ஸ். அதே மாதிரி ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா 2 ஆப்ஷனும் எல்லாருமே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. பிஆ சிஎல்ஆ சிஆ டிஆ அந்த மாதிரி. இப்போ பிளெண்டிங் வேர்ட்ஸில் இது புக்கில் எங்கேயுமே இல்லை. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்களே சோர்ஸ் நமக்கு இன்னுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பாசிவ் வாய்ஸில் பார்க்குறப்ப இந்த கொஷின்ஸ் ஓகே. ரெண்டாவது கொஷின் பார்க்குறப்ப இப்போ இது ரெண்டுமே இப்போ வி நோ தட் சம் சில்ட்ரன் கோ வைஸ் ஏர்லி. ஸோ நம்மளுக்கு அப்ஜெக்ட் மீன்ஸ் பாசிவ் வாய்ஸில் வி நோ தட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். நமக்கு டென்ஸ் வந்து வாய்ஸ் கன்வர்ஷனில் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ எனக்கு இந்த ஆப்ஷனும் வரும், செகண்ட் ஆப்ஷனும் வரும். ஸோ இதுல நிறைய பேருக்கு டவுட் ஆயிடுச்சு, 1 வருமா இல்லை 2 வருமா இல்லை 2 வருமா இல்லை 2 வராதா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஹோமோஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் தாங்க ஹைலைட்டிங். இந்த சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன் அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஹோமோஃபோன்னா இதுக்கு ஈக்குவலண்டான சவுண்டுக்கான கரெக்ட் ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்களா, இல்லை இது தப்பான ஹோமோஃபோனாக இருக்குது, இது நீங்கள் கரெக்டான ஹோமோஃபோன் ஃபிட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்களான்னு சொல்லி இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சி தான் சொல்கிறாங்க, ஒரு சைடு என்ன இல்லை ஏ தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, கரெக்ட் ஹோமோஃபோன் ஃபார் மேல். ஆக்சுவலாக இது நிறைய பேர் மைல் கூட சொல்லுவாங்க, இமெயில் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் மைல் போட்டாவும் சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் சிஎன்டியில கன்ஃபியூஷன்ஸ் ஆனால் ஏன்னா சவுண்டிங் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும். என்ன சொல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்கன்னா சார் இது மெயில் தான் சொல்லுவோம் சார், அப்போ மெயில் வருமா சார், மெயில் இல்லை அது மெயில், ஆக்சுவலி இமெயில் மெயில். ஸோ இதுதான் கரெக்ட் ஹோமோஃபோன் சவுண்டிங்கில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இங்கே இந்த கொஷின் கரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து ரைட்டாக, ஏன்னா எந்த ஹோமோஃபோன் வந்து கரெக்டாக சவுண்டிங் அதே சவுண்ட் இது ஓகே. பட் இந்த கொஷின் பாருங்க, இந்த கொஷின் பார்க்குறப்ப இவங்க கரெக்டான ஹோமோஃபோன்னா இதுக்கு ரிலவெண்ட்டான ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்களா, இல்லை இந்த சென்டென்ஸுக்கு எந்த ஹோமோஃபோன் கரெக்டாக இருக்கும் அது கேட்டிருக்காங்களான்னு இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்குறப்ப இங்கே பாருங்க, டோன்ட் ரிலே ஆன், இங்கே கேட்டதை வந்து காம்பவுண்ட் வேர்டோட கிராமர் ஃபங்க்ஷன் கேட்கல. பட் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு தேர் ஆஸ்கிங் விச் காம்பவுண்ட் வேர்ட் வில் பி கண்டெக்சுவலி ஃபிட். டோன்ட் ரிலே ஆன் த ஸ்லீப்பிங் பில் இங்கே போட்டிருக்கோம். ஏன் ஹெல்பிங் ஹேண்ட் கூட நம்ம சொல்லலாம், ஹெல்பிங் ஹேண்ட் நல்லவங்க மாதிரி இருந்து நம்ப கூடாது அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது இப்போ ரைனிங் டேஸ்னா இது மழை நாட்களை வந்து நம்ம நம்ப முடியாது. ரைனிங் டேஸ் சொல்றது எப்பவுமே இருக்காது, அது எப்பயாவது தான் இருக்கும். ஸோ மீனிங் வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே டென்சஸ்
பார்க்குறப்பே ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஷின்ஸுங்க நான் பார்த்தேன். ப்ரிப்போசிஷன்ஸும் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷி டேஷ் அண்ட் எக்ஸாம் அட் 2 PM 2 மணி PM நாளைக்கு இவங்க வந்து எக்ஸாம் எடுப்பாங்க. ஸோ இது ஃபியூச்சர்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, வில் டேக் வரும், இல்லை வில் பி டேக்கிங் கூட சொல்லலாம், ஷால் டேக் சொல்லலாம், ஷால் பி டேக்கிங் எது வேணாலும் சொல்லலாம். இல்லை ஏபியில நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆனாங்க. இப்போ வரைக்குமே இதுக்கான கரெக்டான ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அதே இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்பான கொஸ்டின் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப இந்த ப்ரிப்போசிஷன் கொஷின்ஸ்லாம் பார்க்குறப்ப த மூன் ஷைன்ஸ் பிரைட் அமாங் த, இந்த சில பேர் அமாங் த கிளவுட் சொல்கிறேங்க. ஏன்னா கிளவுட்ஸ் வந்து 2 more than 2 இருக்கிறதுனால ஆமாம். சில பேர் கண்டெக்சுவலாக பிஹைண்ட் தானே சார் வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப கான்ட்ரவர்சி தான், சொல்லவே முடியாது. கொஷின் சென்டர் எந்த ஆங்கிள் அவர் எடுத்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு அஃபீஷியல் ஆன்சர் இந்த தான் நிறைய கொஷினுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு எல்லாமே என்னன்னா வந்து ஒரு அசம்ஷன்ஸில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது இந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப சூப்பர் கொஷின். Actually she is very mean with her money, don't ask for any help. So மீனா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே மீன் சொல்றது அட்ஜெக்டிவ்ல இருக்கு. she is very mean, very intelligent சொல்லுவோம்ல, இன்டெலிஜென்ட், அது வெரி மீன் அட்ஜெக்டிவ். ஸோ எனக்கு வரப்போற அந்த அமெரிக்கன் இங்கிலீஷும் ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கணும். இங்கே சொல்றது இப்போ மிஸ்ஸருன்னு சொல்லலாம், பட் மிஸ்ஸரும் அதே மீனிங் தான். பட் மிஸ்ஸர் ஒரு நவுன் ஃபார்ம், ஸ்ட்ரிங்கே சொல்றது என்னது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் பி தான் அப்ராப்ரேட்டாக வரணும். பட் இதுவுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான். ஏவும் வரலாம், பியும் வரலாம். மீனிங் வைஸ் பார்க்குறப்ப ரெண்டுமே வரலாம். கிராமர் வைஸ் பார்க்குறப்ப பி வரும், மீனிங் வைஸ் பார்க்குறப்ப நம்ம ரெண்டுமே சொல்லலாம். பட் நமக்கு தெரியல, ஆன்சருக்கு வந்தால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப ஆஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் 4, 6, 7, 9, 12, 14 கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருந்திருக்கு. ஆக்சுவல் உண்மையாகவே சொன்னோம்னா 20 கொஷின்ஸ் வந்து என்ன சொல்கிறது, டஃப்னஸ் அதிகமாகவே நாங்கள் டஃப்னஸ்ஸான கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 20 கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20 கொஷின்ஸ் வந்து ரொம்பவே டஃப். இதில் நல்லா படித்தவங்க, ரொம்ப ஒரு இங்கிலீஷ் நான் புலமை இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 8 கொஷின் வரைக்கும் சால்வ் பண்ணிடுவாங்க. 20லேருந்து 8 to 10 கொஷின் வரைக்கும் மேக்ஸிமம் ரீச். அது வந்து எல்லாருமேலாம் பண்ண முடியாது, 1-2 பேர் கொஞ்சமாக இருக்கிறவங்க பேர் பண்ணலாம். மிச்சவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரக் ஆனது ஒரு 45 கொஷின்லேருந்தே ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 60க்கு 45, 50 இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஓவராக இருக்கும். 45, 44 இதுவே பெரிய ரேஞ்ச் ஓவராக தான் இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ இந்த கான்ட்ரவர்சிக்கான ரீசன் வந்து நான் இப்போ சில கொஷின்ஸ் நான் கேட்டாகணும். 2022 வந்து குரூப் 2 சிலபஸ் இங்கிலீஷில் மாற்றினாங்க. ஸோ அப்போ இதே ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அப்பயே இந்த இஷ்யூ வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசலை. அப்போ தமிழ் கொஷின்ஸ் அப்போ ஈஸியாக இருந்ததுனால அப்படி பேசலையா, இல்லை இங்கிலீஷ் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருந்ததுனால அப்படி பேசலையா? ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி லாங்குவேஜ் சொல்கிற இந்த இஷ்யூ சொல்கிறது 2010 19 வரைக்கும் ஏகப்பட்ட குரூப் 2 குரூப் வரைக்கும் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருந்திருக்கு, தமிழும் இருந்திருக்கு. ஸோ அப்போ இல்லாத அந்த அளவு கான்ட்ரவர்சி ஏன் இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கான இந்த இஷ்யூ எப்பயும் டக்குன்னு பர்ன் அவுட் ஆகாது. இதுக்கான ரீசனும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேக் நிறைய ப்ரொபகண்டா இன்ஸ்டியூட்ஸ் பிஹைண்ட் இருக்கு. ஸோ அதை நீங்கள் தான் புரிஞ்சு என்ன சொல்கிறது, சென்சிபிளாக நீங்கள் இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் த ஆஸ்பிரன்ஸ், யூ ஆர் கோயிங் டு நீட் டு பி வெரி சென்சிபிள் whenever you are giving the words in the society, right? அதே மாதிரி why no one talked about when general English was completely removed from group 4. group 4ல கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறப்ப ஏன் ஒருத்தர் கூட வாய்ஸ் அவுட் பண்ணலை? வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தா அது ஈக்குவல் ஜஸ்டிஸாக இருக்கும். இங்கே பார்த்தா குரூப் 4ல இங்கிலீஷ் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறது? இப்போ குரூப் 2 இங்கே இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்கிறீங்க, ஓகே. இப்போ அதுக்கும் சிலபஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் குரூப் 2 வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ டஃபாக, கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ரொம்ப டஃபாக தான் வரப்போகுது. அப்போ தமிழ் கொஷின் பேப்பர் வந்து மேபி வந்து ஈஸியாக வந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. பட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கேயே சஃபர் ஆவாங்க. அட்மோஸ்ட் சஃபர் ஆக போகிறது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இங்கிலீஷ் அதிகமாக சஃபர் ஆக போகுது அவங்க தான். ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னா, டிஎன்பிசி நீட் டு டிசைட் வாட் டு டூ. எய்தர் வந்து லாங்குவேஜ்க்கு வந்து ரெண்டுமே இருக்கணுமா, இல்லை வந்து அது குவாலிஃபைங் பேப்பரை வைக்கணுமா, இல்லை லாங்குவேஜை ரிமூவ் பண்ணிடலாமா.
ஸோ இதுக்கான டெசிஷன் டிஎன்பிசி தான் வந்து இந்த இஷ்யூவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எடுக்கணும். வித்தவுட் பீங் ஒன் சைடடாக இல்லாமல் 2 சைடில் இருக்கிற இதுவும் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். ஆனால் ஒரு பர்சனலாக நான் சொல்கிறது என்னென்னா வந்து இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பர். நான் பார்த்த கொஷின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் 2014 அவங்க சீங் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ். பட் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஹை ஆனது இந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயத்தில் டிஎன்பிசி நல்லாவே வந்து அவங்க கிரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிசி. பட் இந்த இஷ்யூ திருப்பி ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன் என்னன்னு சொல்லி டிஎன்பிசி அனலைஸ் பண்ணி அதுக்கான சப்சிக்வெண்டான ஒரு நல்ல ஒரு ஹோப்பையும் மூமெண்ட்டையும் கண்டிப்பாக டிஎன்பிசி கொடுக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்ன ரியாலிட்டி நிறைய பேர் புரியும். நிறைய பேர் வந்து கொஷின்ஸே பார்க்காம வந்து ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. I am saying it's a very tough question paper. 10 to 15 questions are very challenging for English aspirants. This is the ground reality, and please be very sensible when you are commenting in the social media. So all the best students. இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வராது நம்ம நம்புறோம். Wish you all the best. Thank you for seeing this video.